தமிழ் டிவினர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ராஜேஷ்குமாரோட தயாரிப்புல டி சுரேஷ்குமாரோட இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் தான் மலையில் நனைகிறேன். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆன்சல் பால், ரீபா ஜான் சொல்லிட்டு ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோ பேர் வந்து ஜீவா, ஹீரோயின் பேர் வந்து ஐஷுன்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு காதல் படமா தான் இருக்கு இந்த படம். அதாவது வந்து எப்படின்னா, அந்த படத்தோட கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு குடும்பம், அதாவதுன்னா ஒரு பெரிய குடும்பத்து பையன் தான் நம்ம ஹீரோ. அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு. பொறுப்பு இல்லாம ஒரு பையனா சுத்திட்டு இருக்கிறாரு ஹீரோ. அவருக்கு வழக்கம் போல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ஹீரோ இருக்கிறாங்க. அதாவது வந்து பொறுப்பு இல்லாம இருக்கிற ஹீரோ வந்து எப்படி வந்து பொறுப்புள்ளவரா மாறுறாரு, ஹீரோயின் எப்படி பாக்குறாங்க, ஹீரோயினுக்குள்ள எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஐஸ்வர்யா கேரக்டர்ல அவங்க ஹீரோயின் நல்லா நல்லா அழகா பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு படம் நீங்க பாத்துருவாங்க, அவங்களோட படங்கள்லாம் நீங்க ஒரு சில படங்கள்லாம் பண்ணிருக்காங்க, பாத்துருப்பீங்க. முழுக்க முழுக்க காதல் கதை அந்த படம். அதாவது எப்படின்னா, காதல் வரும்போதெல்லாம் மழை வருங்க. அதாவது வந்து மலையில் நினைக்கிறேன் டைட்டில் வச்சுட்டு, நம்ம மழை வரும்போதெல்லாம் ஹீரோயினுக்குள்ள அந்த காதல் ஒரு சீன் இருக்கும் பாத்தீங்களா, அது ரொம்பவே நல்லா அழகா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து காதலை ப்ரப்போஸ் பண்றாரு. ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து அந்த காதலை அக்செப்ட் பண்றது இல்லைங்க. அவ்வளவு சீக்கிரம் எந்த பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனா ஹீரோயின் அக்செப்ட் பண்ணாம தான் இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, ஹீரோ எப்படியாவது தன்னோட காதலை அவங்க கிட்ட வெளிப்படுத்தி காதலை ஒத்துக்க வைக்கிறாரு. அதுக்கு மத்தியில காதலை சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீன் ஒன்று இருக்குங்க. ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கு. அந்த ஆக்ஷன் சீன் தாங்க படமே, மெயின் படமே பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீன்ல தான் அந்த படமே கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீன் கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஒரு சீன் இருக்கும். இந்த படத்துலயும் ஒரு ஆக்ஷன் சீன் வச்சிருக்காங்க. இந்த ஆக்ஷன் சீனுக்கு அப்புறம் வந்து ஹீரோ வந்து இதுல இருந்து மீண்டு வந்தாரா, இல்ல ஹீரோயின் மீண்டு வந்தாங்களா, இல்ல இந்த படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இந்த இவங்களுக்குள்ள காதல் வந்துச்சா, காதல் வரலையா, காதல் அக்செப்ட் பண்ணியா, இவங்க குடும்பமா ஆனாங்களா இல்லையா. அதாவது எப்படின்னா, ஒரு ஸ்டோரிக்குள்ள இன்னொரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க படத்துக்குள்ள. அதாவது மலையை நடிகரன் டைப் வச்சுட்டு ஒரு ஸ்டோரிக்குள்ள இன்னொரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதுவும் அழகா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஹீரோயினோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா காதலுக்கு ஒத்துக்கிறது இல்ல, காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதால ஹீரோயின் வந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் படத்துல காதல ஜெயிச்சாங்களா, காதல ஜெயிச்சு மேலும் பெரியவங்க ஆனாங்களா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா அழகா இருக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸும் ஓகே பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நம்ம சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்கற மாதிரி தான் இருக்கு சாங்ஸ். மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல அழகான படம் தான், மலையில் நினைக்கிறேன். அதாவது ஹீரோயின் மெயின் சப்ஜெக்ட் இந்த படம். இந்த மலையில் நினைக்கிறேன், அதாவது மலைக்கும் இந்த காதலுக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த படத்துல. அந்த காதலும் மலையும் எப்படி அழகா கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க தான் படத்துல ரொம்ப நல்லா அழகா சொல்லியிருக்காங்க. படத்தோட தயாரிப்பாளர் வந்து ரொம்ப அழகா படத்தை தயாரிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து அதாவது இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணு, டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. படம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கலாமோ அந்த மாதிரி படம் பார்க்கும்போது தோணும். ஆனா ஓகே, படம் பார்க்க ஓகே தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு. அந்த லேக் கொஞ்சம் இன்னும் சரி பண்ணிருக்கலாம். ஆனா வந்து ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் வந்து படத்துலயும் சரி, காதல ஜெயிச்சாங்களா இல்ல தோத்தாங்களா, சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்களான்றது இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ரிவ்யூல நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மனோஜ்.